குருவுடைய படத்தை எடுத்த கௌதம் டைரக்டருக்கு இந்த படம் சூப்பர் ஐயா. ஜாதி அடிமொழியே கிடையாது. எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னாக்கா எத்தனை டைரக்டர் எடுத்தாங்க, எத்தனை படம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு குருவுக்காக கௌதம் படம் எடுத்து யாரும் அடிப்படை இல்லாமல் 10 ரூபா கூட வாங்காம ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அந்த நிலைமை கூட உயிர் ஒரு அனுப்பிச்சா. அவர் நடித்த மாதிரி எங்களுக்கு தெரியல. கடைசி 15 நிமிஷம் நாங்கள் அழுதுட்டு தான் வெளில வந்தோம். 15 நிமிஷம் தேட்டரில் கண்ணீர் விடாத கலங்காத நெஞ்சமே இருக்காது. அப்படி ஒரு அருமையான காவியத்தை கொடுத்துட்டாருங்க. வேற என்ன எல்லாருமே நினைப்பாங்க இது ஜாதி படம், கேஸ்ட் படம், வன்னியரை மட்டும் பெருமையாக பேசியிருக்காங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது கிடையவே கிடையாது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இது எல்லா கேஸ்ட்டுமே சமோன்றது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே இது ஜாதி படம் சொல்லிகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா காடுவெட்டி குருவாக நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என் அண்ணனும் நடிச்சிருக்கான். அண்ணா காடுவெட்டி குரு சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அப்பா பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் படையாண்ட மாவீரா கண்டிப்பாக பார்க்கணும். குருவோட வரலாறு என்னன்றது இந்த உலகம் ஃபுல்லாக தெரியப்படணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க தம்பி. இத்தனை மீடியா கேட்காத கேள்வி கேட்டீங்க, அதான் உண்மை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் இங்கே காவியமாக்கியிருக்கோம். சினிமாவுக்காக கற்பனை கதை அல்ல. உண்மையாலுமே அந்த 2-3 மாவட்டங்களுக்குள்ள அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாடுபட்டவர் தான் மாவீரன் குரு. பிரச்சனைன்னு வந்துட்டு அங்கே ஜாதியை பார்க்க மாட்டார், சமுதாயத்தை பார்க்க மாட்டார், பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பார். அந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுதான் கதை, உண்மை கதை. எங்கள் அண்ணன் கௌதமன் வாழ்ந்துட்டாருங்க. அதுதான் சொல்ல வந்தேன். எந்த சமுதாயத்துக்கு குரு எதிரின்னு சொல்கிறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறது தான் படம். இது உண்மை. இது படத்துக்காக கற்பனை கதையே அல்ல. இதுதான் உண்மை, நிஜம். ஏன்னா நாங்கள் அவரோட வாழ்ந்தவன். அதை அருமையாக தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு. அதனால் அனைத்து சமுதாய மக்கள் இந்த படத்தை பார்த்தீர்கள்னா நீங்கள் உண்மையாலுமே தெரிஞ்சுக்க முடியும். குருங்கிற ஒரு மாமேதை எப்படி இருந்திருக்காரு, அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத நிஜ உருவில் கொடுத்துட்டார் கௌதமன். அவ்வளோதாங்க உண்மை. ஏற்றத்தாழ்வுங்கிற பேச்சே கிடையாது. அனைவரும் சமம், அனைத்து சமுதாயமும் சமம். 2-3 இடத்துல அவருக்கு சொல்லிருக்க கதையே அதுதான். என்ன சொல்கிறாரு, படிப்பு மட்டும்தான் முக்கியம், படித்து தான் நீங்கள் பெரிய ஆகணுங்கிறாரு. உண்மைதான். அவர் ஆசைப்பட்டது அதுதான். அதை எங்கள் அண்ணன் நிறைவேற்றிருக்காரு. நிஜ வடிவில் நிழல் வடிவில் வாழ்ந்து காமிச்சிட்டார். ஒரு காவியம், கதை அல்ல, இது ஒரு காவியம். ஒரு மாபெரும் தலைவனுக்கே உரிய ஒரு காவியம். அதனால் இதை நாங்கள் படமாக பார்க்கல, எங்கள் உள்ளத்தில் இருந்தது அனைத்தையும் வெளி கொடுத்துட்டு இருந்த கௌதமனுக்கு நன்றி. இது ஒரு காவியமாக தான் பார்க்குறோம். மாவீரன் குருவிட்ட இன்னைக்கு நான் உட்காந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி தெரியுது எனக்கு. அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. மகிழ்ச்சி. ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மாவீரன், அதாவது இந்த உலகத்துக்கு அவர் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் அவர் கெட்டவர், மோசமானவர், ஜாதி வெறியன், இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்றது நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அவர் எல்லா ஜாதியுமே சமோன்றது அவர் அவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் எங்கள் அப்பா காடுவெட்டி குருவாக நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்கள் ஐயா மாட்டார்களை படத்துக்கு பார்த்தா கலங்காத மனசு கலங்கிடும், அழுகாத கண்ணு அழுகல் தண்ணி வரணும். அதுதான் இதோடைய படைப்பு. ரொம்ப அருமையான படைப்பு, அருமையான நடிப்பு, எல்லாத்தையும் மிஞ்சிருக்கு. நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவருடைய வெளிப்பாடுகள் நல்லா அமையணும். அந்த கடைசி ஒரு சாங் வரும், அந்த சாங் நான் இன்ன வரைக்கும் நான் கண் திறந்து நான் பார்க்கல. முதல் தடவை பார்த்தப்போ நான் தேம்பி அழுதேன். நான் சொல்கிறேன், இந்த படம் பார்க்குறவங்க எல்லாரும் அழுதுட்டு தான் கண்டிப்பாக போவாங்க. அவர் யாருன்றது தெரிஞ்சுட்டு தான் போவாங்க. எத்தனையோ அனிமேஷன் படம்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வரலாற்று மிக்க படமோ ஒரு புரட்சி மிக்க படத்தை பார்க்கணும், மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். கௌதமன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ மற்ற டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு புரட்சியாக அமையணும் இது. நான் டைரக்டர் கௌதமன் அவரோட மகள் நான் தான். அவர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம் பார்த்து கண்டிப்பாக எல்லாருக்குமே காடுவெட்டி குருனா யாருன்றது தெரியும். ஃபுல்லாக அந்த முந்திரி காடு, நெய்வேலி, அது ஒரு சுரங்கம் வச்சு இதுதான் படமே. ஆனால் படம் அருமையான படம், நல்ல கதை, அவர் வாழ்ந்த வரலாறு. ரெண்டாவது மக்களுக்கோசம் அவர் போராடுறது. இந்த ஜாதி தான் இப்படி இருக்கணும், அந்த ஜாதி தான் அப்படி இருக்கணும் கிடையாது. ஜாதியை பற்றியே படம் கிடையாது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அது மாதிரி படம் இது. ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்கிறார் அவர். எதுக்கோசம் போராடுறீங்க? நம்ம தமிழ் மக்கள் வாழணும், தமிழ் கொடி வாழணும், நம்ம மக்கள் வாழணும். இதுதான் போராடவே படம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எல்லா சமூகத்துக்கான ஒரு படம் இது. இது சமூக ஒரு தலை படமாக கிடையாது.
எல்லா சமூகத்திலும் பார்த்து வாழ்த்தக்கூடிய ஒரு வரலாறு. படையாண்ட மாவீரா ஒரு நல்ல படைப்பு, நல்ல படைப்பாளியோட படைப்பு, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து என்னென்னா அவர் அவர் வாழ்ந்த மண்ணில் அவர் யாரை பார்த்து ரசித்தாரோ அந்த மனிதனை பற்றி வந்து எடுத்திருக்காரு, செஞ்சுருக்காரு. அதுக்குள்ளே வந்து அவர் என்னென்ன அவர் யாரை பற்றி சொல்லணும்னாலும் அவங்க சைடில் இருக்க ப்ளஸ்ஸுகளை சொல்லி தான் மக்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர் என்னென்ன மாதிரி போராடினார், எந்த மக்களுக்காக போராடினார், செஞ்சார், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை தான் எடுத்து பார்க்கணும். இதில் வந்து யாரையும் வந்து எதிர் சமூகத்தினர் சக சமூகத்தினத்தில் யாரையும் வந்து தவறாக வந்து எதுவுமே சொல்லலை, குறிப்பிடலை, செய்யலை. இதை பற்றி முதல்ல கான்ட்ரவர்சியெல்லாம் நிறையா வந்துச்சு. அந்த மாதிரி எந்த கான்ட்ரவர்சிகளும் இதில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வந்து சார்ந்தது வந்து அவர் என்ன ஒரு சமூகத்தை உயர்த்தி சொல்கிறப்ப இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ரெண்டு சமூகத்தையும் கைகோர்த்து தான் கொண்டு போயிருக்காரு. அந்த அந்த ஏரியாக்களில் பரவலாக சில விஷயங்கள்லாம் நடக்கும், அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டங்களில். ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சொல்லப்படலை படத்தில். இதை நல்லா அதுதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லை ரியாலிட்டி. அதாவது நான் வந்து இதை வந்து நானும் வந்து ஒரு படைப்பாளி தான். நான் ஒரு படைப்பாளியாக உள்ளே வரப்போ வந்து முதல்ல வந்து பாமரனாக தான் படம் பார்ப்பேன். நான் பார்க்குறப்ப வந்து இந்த படத்தில் வந்து பாமரன் ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயிசம் அப்படின்ற படமாக தான் பார்த்தேன். அதையும் மீறி இதுக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அது அவர் இறந்துருக்கப்போ செய்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து படம் நல்லா அந்த உணர்வை கொடுத்துருக்காரு. படைப்பாளியாக வந்து கௌதமன் வந்து அதை கொடுத்துருக்காரு. நடிகர் இப்போ கௌதமனும் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நடிகர் கௌதமனை வந்து நான் திரைத்துறையில் அடிவிடுத்த காலத்தில் இருந்து எனக்கு தெரியும். நாங்கள் வளர்த்து விட்ட பையன். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிப்பாப்புல. இப்போ வந்து அளவாக நடிச்சிருக்காப்புல, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காப்புல. நன்றி. தம்பி தமிழும் வந்து நல்லா வளர்த்து விட்டுருக்காப்புல, பையனும் தமிழை வளர்த்து விட்டுருக்காப்புல. திரைக்கு கரெக்டான ஒரு அடுத்த வாரிசு கரெக்டாக வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காப்புல. நன்றி. சூப்பரே மாவீரன் குருவுடைய படத்தை எடுத்ததுக்கு சூப்பரே மாவீரனுக்கு குருக்கு பழைய எடுத்த கௌதம் அவர்களுக்கு சூப்பரே, டைரக்டர் கௌதமன் அவருக்கு சூப்பரே. இந்த படம் வந்து சூப்பரே யாரு அடிப்படை இல்லாமல் படத்தை எடுத்த கௌதம் அவர்களுக்கு சூப்பரே, டைரக்டர் கௌதமன் அவர்களுக்கு சூப்பரே. படத்துல வந்து லாஸ்ட் சூப்பரு. அவர் வந்து இறக்குறவுடைய இது அவர் மக்களுக்காக குரல் கொடுத்து டாக்டருக்கு 10 ரூபாய் கூட பணம் இல்லாம அவரு சாவும் தரவாயில்லை, யாருமே அவரை கவனிக்காம அவரு இறங்குற ஆரம்பிச்சா அதான் சூப்பரு. அவர் வந்து சாகும் போது 10 ரூபாய் கொடுத்து உதவாத இருந்து யாருக்கிட்ட கை நீட்டி வாங்காம பணம் எடுத்ததுக்கு சூப்பரு. அவர் அம்மாள் பணம் எடுக்க முடியுது. இது ஜாதி அடிப்படை கிடையாது, ஜாதி அடிப்படை இல்லாமல் அவர் படம் எடுத்த இந்த படம் சூப்பரியா. இந்த படம் இது மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வாரத்துக்குள்ள கிடையாது. எத்தனை படம் வந்துக்குது, கூட விட்டு குறுக்க விட்டு எல்லாம் இல்லை. இந்த படம் சூப்பர் ஐயா.